காமனாக இன்ஜினியரிங் முடிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ யோசிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைவேட் போகிறப்ப நம்மளுக்கு நிறைய பார்த்தோம் அப்படின்னா இடையிலே ஜாப் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்ஜினியரிங் முடித்தவங்க பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேல என்ன ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் சொல்கிற எல்லா ஜாப்ஸை பற்றியுமே நம்ம சேனலில் இன்டெப்த்தாக சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸ்பெசிஃபையாக ஏதாவது போஸ்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் முக்கியமாக அந்த ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி இருக்கும். இதுக்கு சிஎஸ்சி அது மட்டும் இல்லாமல் ஐடி இந்த மாதிரியான இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியரில் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரயில்வேல வேறு என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்பாக இருக்கு. என்டிபிசி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 12th முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். 12th முடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த கிளர்க் இந்த மாதிரியான போஸ்டிங் போடுவாங்க. டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் போடுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் 10th பேஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய குரூப் டிக்கான எக்ஸாம்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சேலரி பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒர்க்கும் கொஞ்சம் லோ லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா மேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.